حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே என்றும் காரியங்களிலே மிக மிக கெட்டது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படியாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்கும். அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியவை புனிதமான இந்த ஜும்மா தினத்தில் வந்து அமர்ந்து உரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கு ஆரம்பமாக அந்த ஹதீஸை நினைவுறுத்தி ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஜும்மா தினத்தில் நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ மறுமையில் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு துஆவோடு ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக அண்டை வீட்டாரை பேணுவோம் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களும், குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஏகத்துவத்தை காணக்கூடிய நாம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய அண்டை வீட்டாரோடு நட்புறவோடு வாழ வேண்டும் என்பதை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகள் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய தவறிவிட்டால், அவர்களுடைய உரிமையை நாம் பேணாமல் இருந்து விட்டால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்குகளை அநியாயங்களை நாம் செய்துவிட்டால், அதுவும் மறுமையில் நாம் சோனம் செல்வதற்கு தடையாக அமைந்துவிடும் என்பதை போல பல நபிமொழிகளின் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுஹ்தி ஜாரஹு, அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்புபவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அல்லாஹ் தஆலாவை சொல்லிவிட்டு மறுமை நாளை சுட்டி காட்டிவிட்டு அந்த இரண்டையும் நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவர்களோ, அவர்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் நீங்கள் தரக்கூடாது. அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டே என்ன செய்கிறோம், நம்ம சிலர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை தர்றோம். உதாரணத்துக்கு வீடுகளில் பாருங்க, சில வீடுகளில் சினிமா படங்கள் வேணும், டிவிகள் வேணும், அல்லது சப்தம் போட்டு பேசுவாங்க. பக்கத்துல நோயாளிகள் இருப்பார்கள், அவங்களுக்கும் சில வணக்க வழிபாடுகள் இருக்கும். அப்ப அந்த குடும்பத்துக்கு இவர்கள் ஏதாவது சொல்லாலோ செயலாலோ அல்லது குப்பை எடுத்து கொட்டுறது கூட பக்கத்து வீட்டுல போற மாதிரி கொட்டுறது, அவங்க வீட்டு பக்கம் எலி சத்துக்களை தூக்கி எறிகிறது, இது மாதிரி அற்பமான விஷயங்கள். இது கூட அவங்களுக்கு மறுமையில வெற்றிகளுக்கு தடையாகி போயிடும். ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல ஒரு முஸ்லீம் எவ்வளவு நற்குணத்தோடு நடக்கணும், நற்குணத்தை கொண்டுதான் நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய அந்த அழகிய பண்புகளை காமிக்க முடியும். அதன் மூலம் தான் அவங்க ஈர்க்கப்பட்டு அவங்க மார்க்கத்தை ஒரு உயர்ந்த மார்க்கமாக கருதுவார்கள். மக்கள்கிட்ட அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் கண்ணியமும் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல அடுத்து வேற ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, 3 தடவை சொல்றாங்க. வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லா யுமினு அவர் மூமின் கிடையாது. யார் மூமின் கிடையாது? அல்லதி லா யஅமலு ஜாருஹு பவாயிகஹு, யார் அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை தருகிறாரோ, யார் நிம்மதி தரவில்லையோ அவர் மூமின் கிடையாது. யார் அண்டை வீட்டுக்காரருக்கு மதித்து அவரிடம் அன்போடு கருணையோடு நடந்து கொள்கிறார்களோ, யார் நிம்மதியான சொற்களை கொண்டு அவர்கள் பேசுகிறார்களோ, அவங்கதான் உண்மையான மூமின் என்று சொல்லி அப்படி அந்த ஹதீஸ் மாற்றமாக பேசுறாங்க. புகாரில் 6016வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல் ஹதீஸ்ல அண்டை வீட்டுக்கார் தொல்லை தர வேணாம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, அண்டை வீட்டுக்காரங்களுக்கு தொல்லை தராத, அதே மாதிரி நிம்மதியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு ஒரு செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் காலத்துல சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒருத்தருடைய வீட்டுக்கு பக்கத்துல வசிச்சுட்டு இருக்காரு. அந்த வசிக்கும் போது வாடகைக்கு வீடை தர சொல்லி சகோதரன் சொல்றாரு, உங்க வீட்டை எங்களுக்கு வாடகை கொடுங்க, 400 தீனார் அல்லது தரேன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது, சகோதரில ஒரு 500 தீனார் கூட நான் தர்றேன், நீங்க உங்க வீட்டை வாடகை கொடுங்கன்னு சொல்லும் போது அவருக்கு அதை விட்டு கொடுக்குறாரு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லவ்லா அன்னி சமீஅத்து, நபிகள் நாயகம் சொன்னார்கள், யகுல் அல் ஜாருஹு ஹக்கு சக்கபிஹி, அண்டை வீட்டாளர்களுக்கு உரிமை அதிகமாக உரிமைப்படுத்தவர்கள் நீங்கள் தான். எனவே நீங்க அந்த வீட்டை கூட ஒருத்தவங்க 2 பேர் வாடகைக்கு பேசுறான்னு வைங்க, ஒரு வீட்டை நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறோம், வேற ஒருத்தர் அதை கேட்கிறாரு, அப்ப அவரு கூட நீங்க விட்டு கொடுங்க, அதுல கூட அவங்களுக்கு நலம் நடுங்க அப்படின்ற அடிப்படையில இந்த சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவி செஞ்சாரு என்று இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அவர் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, பக்கத்துல உள்ள அந்த மக்களுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடியவங்களாகவும், அவங்க மீது இந்த அன்பு கொள்ளக்கூடியவங்களாகவும், அவங்க மீது அக்கறை கொள்ளக்கூடியவங்களாலும் சகாபாக்கள் வாழ்ந்துருக்காங்க. அந்த அடிப்படையில நாமும் நமக்கு எந்த அளவுக்கு நற்குணத்தை வெளிக்காட்ட முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்களோட சேர்ந்து நம்ம இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நட்புறவோடு நல்ல ஒழுக்க மாண்புகளோடு இருக்குன்னு சொல்லி இந்த நபி மொழிகள்ல பார்க்கிறோம். ஏன் அப்படி இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான இதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. இப்ப நீங்க இருந்துட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு ஃபயர் ஆயிடுச்சு, அல்லது யாராவது நெஞ்சு வலி கிடக்குறாங்க, உங்களுடைய உறவுக்காரர் தூரத்துல இருக்கலாம் அல்லது அடுத்த தெருவில் இருக்கலாம், உங்களுக்கு உடனே உதவி செய்யக்கூடியது யாரு? பக்கத்து வீட்டுல உள்ள அந்த இந்துவோ கிறிஸ்தவரோ முஸ்லீமோ, அவர்கள் தான் உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க, முதலுதவி செய்வாங்க. அதனாலதான் மார்க்கம் என்ன செய்யணும் கேட்டா, பக்கத்துல உள்ளவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நட்போடு நீங்க அழகான முறையில் நீங்க பழகணும், அழகிய சொற்களை கொண்டு பேசணும், அவங்கள்ட்ட மனஸ்தாபம் கொள்ளக்கூடாது, அவர்களோடு ரொம்ப இணக்கமாகவும் அழகாகவும் இருக்கணும்னு சொல்லி மார்க்கம் வலியுறுத்துற காரணம் என்ன? அந்த அண்டை வீட்டுக்காரர்கள் தான் முதல்ல உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்பட்டா கூட சொந்தக்காரருக்கு கேட்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ பழக்கப்பட்ட விஷயம் அல்லாதவர்கள் நமக்கு உதவி செய்யறாங்க. ஒரு கடன் கேட்டு பாருங்க, அவர் கொடுப்பாரு உடனே தூக்கி.
அதே நேரத்துல முஸ்லீமா இருக்கக்கூடிய சில மக்கள் கூட தயங்கலாம். அப்ப இந்த அளவுக்கு நெருக்கத்தையும் நமக்கு உதவி செய்கிறது முதல் விஷயம் அமைகிறது பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அதனால அந்த அண்டை வீட்டுக்காரர்கள் நீங்க அழகான முறையில் நடந்துக்கிறணும், அவங்களுக்கு கண்ணியம் செலுத்தணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் எப்படி அந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. புகாரில 2463வது ஹதீஸ். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யம்னஹு ஜாருன் ஜாரஹு ஐயஹ்ரிஸ ஷஹபஹு ஹஸபஹு பி ஜிதாரிஹி. தன் வீட்டுல அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் மரத்துண்டு பதிக்கிறது கேட்கிறாரு. அந்த காலத்துல இப்பதான் பெரிய பெரிய பில்டிங் நம்ம பாக்குறோம். அந்த காலத்துல உள்ள அமைப்பு பிரகாரம் சில மரத்தை நீட்டி விடுவாங்க, அது பக்கத்து வீட்டுல இடிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த மரத்தை நாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க மதுளுக்கு பக்கத்துல நாங்க வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, இது எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய மதில் சுவருக்கு ஒட்டி வர்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம், தவறு இல்லை. இன்னைக்கு ஒரு அடி ஒரு அரை அடி தள்ளி நீங்க கட்டணத்தை கட்டிட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் அடையக்கூடிய சூழ்நிலை. எத்தனையோ சண்டை சச்சரவு ஏற்படுது, வெட்டுக்குத்து ஏற்படுது. ஆனா அந்த காலத்துல சகாபாக்கள் என்ன செய்றாங்க, ஒரு மரத்துண்டை உங்க மதிலோட சேர்த்து நான் பதிச்சுக்கிறேன், அது மூலமா நான் அதை கட்டடத்தை எழுப்ப போறேன், அதுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய நலத்துல எந்த அளவுக்கு உத்தம சகாபாக்கள் இருந்திருக்காங்க என்பதை நம்ம இந்த ஹதீஸ் மூலமாக பார்க்கிறோம். அதே போல அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுதம்பி அலம் இந்தல்லாஹ், பாவங்களிலேயே மிகப்பெரிய பெரும்பாவங்கள் எது என்று நான் கேட்டேன். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உன்னை படைத்திருக்க அவனுக்கு இணை வைப்பது, இது முதல்ல பெரும்பாவம். ரப்பு தான் உன்னை படைச்சிருக்கிறான், அவனுக்கு நீ எந்த ஒரு அற்ப பொருளையும் இணை வைக்க கூடாது, அது பெரும்பாவத்துல முதல் பாவம். அதே மாதிரி இரண்டாவது சொல்றாங்க, உன் குழந்தை உன்னோடு போட்டி போட்டு உணவருந்தும் என்று நினைத்து அதை கொலை செய்வது, இது இரண்டாவது பெரும்பாவம். ஏன்னா அந்த காலத்துல வறுமையில நிறைய வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல கொலைங்கிறது சாதாரணமா நடந்துச்சு. இஸ்லாத்துக்கு அவங்க வராதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய பெரிய தவறுகள்ல அந்த குறைசிகள் மக்கத்து குறைசிகள் ஈடுபட்டது வரலாறு சுட்டி காட்டுது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் குழந்தை சாப்பாட்டுக்கு போட்டி போட்டு நினைச்சு அந்த சிசுவை கொல்லாத, அந்த உயிரை நீங்க கொலை செஞ்சு பெரும்பாவத்தை செஞ்சிடாதன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்றாங்க. மூணாவதா சொல்றாங்க, அன்து சானிய ஹலீலத்த ஜாரிக, அண்டை வீட்டுக்காரருடைய மனைவியோடு நீ தவறான உறவில் ஈடுபட்டு விடாது, இது பாவத்தில் பெரும்பாவம் சொல்றாங்க. ஏன்னா இது நம்பிக்கை தரும் அமானித மோசடி, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க நடக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக வலியுறுத்தக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். இது புகாரில 4477 ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைமுறையில எத்தனை மக்கள் பேணுகிறார்கள் நீங்க பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு துரோகம் செய்யறான், பக்கத்து வீட்டுக்கார பெண் தான் அண்டை வீட்டுக்காரர் உள்ள பெண்ணுக்கு துரோகம் செய்கிறார். அப்ப அவங்களுடைய நிம்மதியை கெடுப்பது, அவங்களை கெட்ட வார்த்தைகள் பேசுவது, அவர்கள்ட்ட நல்லா பழகிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது மனசாபம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க யாரும் இவங்க யாருன்னு சொல்ற அளவுக்கு முஸ்லிம்கள் கூட அப்படி பாக்குறோம். அப்ப இவங்க எல்லாம் இப்படி இருந்துட்டு வெறும் தொழுகைகள் மட்டும், வெறும் நோன்புகள் மட்டும், நல்லாமல்கள் மட்டும் நம்ம சொர்க்கத்துல சேர்க்காது. அப்ப பிணக்கத்தோட அந்த பரஸ்பரம் ஒற்றுமை இல்லாம பக்கத்து வீட்டுல உள்ள முஸ்லிம் அண்ணன் தம்பியா இருக்கலாம், அல்லது சின்னத்தா பெரியத்தாவா இருக்கலாம், வேற வேற உறவுகளா இருக்கலாம். இப்படி எத்தனை பேர் இன்னைக்கு எதிர் பார்த்து கூட சலாம் சொல்லாத நிலையில வாழ்றோமா இல்லையா? அப்ப இந்த பண்புகள் எல்லாம் மாறணும்னு சொன்னா மேல் சொன்ன இந்த சகாபாக்கள் எப்படி எல்லாம் நற்குணத்தோடு அந்த மக்களோட பழகினாங்க, எந்த அளவுக்கு அவங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதோடு உதவி செஞ்சிருக்காங்கன்றத ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதனாலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரர்ல உங்களுடைய ரத்த உறவுகளை போல அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்று ஜிப்ரீல் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரத்த உறவுகள் மாதிரி நம்மள அந்த அண்டை வீட்டுக்காரர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானோ அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க சொந்தக்காரங்களை விட அதிகமான அந்த உரிமை படைத்தவர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் சலிமன் முஸ்லிமீன மின் லிசானிஹி பி ஹைரிஹி பியதி, யார் தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு தொல்லை தரவில்லையோ அவர்தான் உண்மையான மூமின் என்று சொன்னார்கள். இந்த பண்பு எல்லாருக்குமே பொருந்தும்.
யாருக்குமே நம்ம நாவாலையும் நம்முடைய கைகளாலையும் நம்முடைய சொற்களாலையும் எந்த ஒரு தீங்கான ஒரு செயலை செய்து விடக்கூடாது. அவர்தான் உண்மையான முஸ்லிம்களில் உள்ளவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், முத்தாய்ப்பாக இந்த ஹதீஸை சொல்றது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால யாரு நமக்கு பக்கத்துல நமக்கு எதிராகவே அவங்க நடந்தாலுமே வந்து அவங்களை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை நம்ம கையில் எடுக்கணும். ஏன்னா மன்னிக்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, ஒரு மூமினை வந்து உயர்த்துறான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் வந்து பணிவோடு நடக்கிறாரு, அண்டை வீட்டுக்காரரோ அல்லது யாரோ ஒருவர் நமக்கு தொல்லை தந்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு நீங்க என்ன செய்யணும், நன்மையை கொண்டு நீங்க தீமையை தருங்கன்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. இது பில்லத்தி அஹ்சன், நபியே நன்மையை கொண்டு நீங்க தீமையை தருங்க, அந்த கெட்டவர் கூட என்ன செய்வார், நல்லவராக மாறி விடுவார் என்று இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொல்றாங்க. குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுது. நீங்க வந்து பிறருடைய தவறை நீங்க மன்னிங்க, ஏன் நீங்க மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்ற குர்ஆன்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? அல்லாஹ் தஆலா வந்து மறுமையில வந்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், நீங்க சொர்க்கம் சென்று நீங்க விரும்ப மாட்டீங்களா? அதனால நீங்க என்ன செய்யுங்க, எல்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்க வந்து மற்றவங்களுடைய பாவங்களை குற்றங்கள் நீங்க மன்னிங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று மூமின்களுடைய நற்பண்புகளை குறித்து குர்ஆன் வசனம் பேசுகிறது. யாரை பத்தி இந்த வசனம் இறங்குச்சு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல கடுமையான ஒரு அவதூறை சொன்னாங்க. அதுல சொன்னவர் வந்து மிஸ்தர்ன்னு சொல்லக்கூடிய அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய குடும்பத்துல உள்ள ஒரு மனிதர், ஒரு ஏழை சஹாபி. அபூபக்கர் இல்லாத அவங்களுக்கு உதவி செய்யறாங்க, அதிகமான பொருளாதார வசதியை கொடுக்குறாங்க, அந்த காசு பணத்தை கொடுத்து உதவி செய்யறாங்க. அவரே அந்த அவதூறு என்ன செய்யறாரு, சஹாபாக்களோடு சேர்ந்து தெரியாம சொல்லிடுறாரு. இதுல வந்து அபூபக்கர் சித்திக்கிறாங்க, கோவப்பட்டு என்ன செய்யறாங்க, இனிமேல் உனக்கு எந்த உதவியும் கிடையாதுன்னு சொல்லும் போதுதான் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். உங்களை மாதிரி ஆள் அப்படி சொல்லக்கூடாது, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க நீங்க விரும்புறீங்களா இல்லையா? வல்லாஹு யக்ஃபிருல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க பிறருடைய பாவங்களை மன்னிங்க, அவங்க அந்த நற்குணத்தை வெளிப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இது சாதாரண விஷயமா? சொந்த மகள் மீது, அது ஒரு நபியுடைய மனைவி மீது, உம்முல் மூமினின் மூமின்களுடைய தாயார் மீது ஒரு கடுமையான அவதூறை வந்து அந்த நேரத்தில் பரப்புனாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எத்தனையோ நாட்கள் வந்து கடுமையான மன உளைச்சல் இருந்தார்களே, சஹாபாக்கள் மத்தியில் பெரும் பெரும் கவலைகள் ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட அந்த சொந்த மகள் மீது பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அப்ப அபூபக்கர் இல்லாம சாதாரண எல்லா தரப்பும் கோவம் வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பண்படுத்துறாங்க. அப்ப இப்படிப்பட்ட பண்பை வந்து ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் நம்ம பின்பற்றணும்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து தொடர்ந்து நமக்கு தொல்லை தருவாரா? ஒரு நாள் மாறிடுவாங்க, ஒரு நாள் மாறக்கூடிய சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவாங்க. அதை மீறி கடுமையான மக்களாக இருந்தா என்ன செய்யணும், அதிகபட்சம் என்ன செய்யணும், ஒரு முஸ்லீம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாங்க, யாரா இருந்தாலும் சரி, கடுமையா உங்களுக்கு ஒருத்தருக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, வாழ்க்கையில் திருந்துற பாடு கிடையாது, என்ன குர்ஆன் ஹதீஸ் சொன்னாலும் மாற்றம் கிடையாது. அந்த மாதிரி நேரத்துல வந்து சலாமாக சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவங்கள்ட்ட வந்து அந்த நட்பை பேணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவே இந்த அண்டை வீட்டார் விஷயத்துல வந்து நபிகள் நாயகம் வந்து அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். எனவே இந்த நபிமொழியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று கூறி முதல் வரை நிறைவு செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல சில பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய அதாபை கொண்டு அழித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம், இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல வந்து 5000 ஏக்கர் மதிப்பு உள்ள ஒரு பெரிய சிட்டி. அதை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க கற்பனைக்கு நீங்க கொண்டு வராத அளவுக்கு பெரிய பெரிய கட்டணம், பெரிய பெரிய மாளிகை மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு தீ விபத்தை ஏற்படுத்தி ஃபுல்லா அந்த கிராமமே அந்த சிட்டியை அழிஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா எதுக்கு இப்படி அவங்களுக்கு ஒரு வேதனை ஏற்படுத்துறான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு தீ விபத்து ஏற்பட்டா ஒரு வீடு எரியலாம், ஒரு 10 வீடு எரியலாம், ஒரு சின்ன ஒரு தெரு எரியலாம், அந்த சிட்டியை எரியுதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ் தஆலா எதற்காக இப்படி தண்டனை கொடுக்குறான்னு சொல்லி நம்ம குர்ஆன்ல பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த உலகத்துல வந்து லயித்து கிடந்தார்கள், இறைவனை நினைவு இல்லாம என்ன செஞ்சாங்க, பாவங்களை அட்டுழியங்களை செய்து வந்தார்கள். அதனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், வேதனையுடைய சாட்டையை சுரட்டி விட்டான்.
அவர்களுக்கு வந்து கடுமையான இழிவை ஏற்படுத்துவான் என்று சொல்லி இந்த அல்லாஹ்வுடைய அந்த கோபம், அல்லாஹ்வுடைய அந்த அதாபு யார் மீது இறங்குதோ அந்த மக்களை வந்து அல்லாஹ் தாலா நிச்சயமா இந்த உலகத்துல இன்னொருத்தவங்களுக்கு படிப்பனையாக காண்பிக்கிறதுக்காக, மற்றவர்கள் இதை பார்த்து திருந்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த அமெரிக்காவுடைய விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க. உலகத்துல மிகப்பெரிய வல்லரசாக இருந்த ஒரு நாடு இன்னைக்கு சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பாலஸ்தீன் மக்களாக இருக்கட்டும், இன்னும் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த யூதர்களோடு கைகோர்த்து கொண்டு அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை பல லட்சம் மக்களை கொண்டொழித்தார்கள். அல்லாஹ் தஆலா விடுவானா? சும்மா விடுவானா? அல்லாஹ்வுடைய அந்த கோபத்துக்கு வந்து ஆளாகக்கூடிய மக்களாக இன்றைக்கு அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த தேசத்து மக்கள் ஆகிவிட்டார்கள் என்றால், இதை பார்த்து மற்ற மக்கள் வந்து திருத்திக் கொள்ள வேண்டும். மற்ற மனிதர்கள் வந்து இறைவனுடைய அந்த வல்லமையை, இறைவனுடைய அந்த சக்தியை வந்து நம்ம உணரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ப உள்ள காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய இந்த இஸ்லாமிய மக்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை வந்து பெரும்பாலும் கைவிடக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் தஆலா வந்து இறை தூதர் கேட்ட பிரார்த்தனை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். நபிகள் நாயகம் சொன்ன அந்த துவாக்கள் இருக்குது. அதே மாதிரி இப்ராஹிம் நபி வந்து நிறைய துவாக்களை வந்து நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. அந்த துவாக்கள் ஒவ்வொன்றையும் படிக்கும் போது தலைமையிலும் அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. இந்த மாசம் வந்து இப்ராஹிம் நபியுடைய துவாவை ஒவ்வொருத்தரும் வந்து பள்ளிவாசல்கள்ல பஜருக்கு பின்னாடி யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து நீங்க எனக்கு மரணம் செய்யுங்க. சின்ன சின்ன ஒரு துவாக்கள்லாம் இருக்குது. அதுல ஒரு துவா பாத்தீங்கன்னு சொன்னா, ரப்பி ஹப்லி ஹுக்குமன் பி ஹிக்னி சாலிஹீன், இறைவா எனக்கு ஞானத்தை வழங்கு, என்னை வந்து நல்லோருடன் சேர்த்து சொல்லி ஒரு சின்ன குட்டி துவா. அதே மாதிரி ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ல ஹசீரம் மினன்னாஸ் வமன் தபிஹனி வ இன்னஹு மின்னி வமன் அசானி ஃப இன்னக அஃபூரு ரஹீம், இறைவா என்னை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு வந்து நீ நன்மையை கொடு, யாரு வந்து என்னை பின்பற்றவில்லையோ அவங்க மீது நீ வந்து மன்னிக்க கூடியவனா இருக்கு, அளவற்ற அருளாளர்கள் சொல்லி இப்ராஹிம் கேட்கிறாங்க. அதே மாதிரி ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நீ ஆக்கி வை, எங்கள் இறைவா என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள். இப்படி ஒரு வரியில 2 வரியில உள்ள துவாக்கள் அதிகமா இருக்குது. இதை வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடமா சொல்லி காமிக்கணும். அதே மாதிரி அந்த தமிழ் அர்த்தத்தை வந்து அவங்க புரிஞ்சு விளங்கி ஓதக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். நபிகள் நாயகம் அதிகமா துவா பண்ணாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்து வகினா அதாபன்னார், இறைவா இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக, நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரசூலுல்லாஹ் வந்து ஒவ்வொரு தொழுகை பின்னாடி ஓதுன துவா. அதே மாதிரி இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, ரப்பனா அஃபிர்லி வலி வாலிதைய வலி முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், இறைவா மறுமை நாளில் கேள்வி கேட்கக்கூடிய அந்த மறுமை நாளில் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய பெற்றோருடைய பாவங்களையும் ஒட்டுமொத்த மூமின்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு என்று சொல்லி அழகிய துவாக்களை வந்து குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எதுக்கு வச்சிருக்கிறான்? நாம எல்லாம் அதை வந்து மனனம் செய்து நல்ல ஒரு மூமின்களாக இறைச்சம் உள்ளவர்களாக நம்ம வாழணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு குர்ஆன்ல வந்து நிறைய துவாக்களை நம்ம பார்க்கிறோம். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? வரக்கூடிய காலகட்டங்கள்ல மனனம் செஞ்சு அதன்படி நம்முடைய குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அந்த குடும்பத்தை கட்டமைச்சாங்களோ, இப்ராஹிம் நபி எப்படி அந்த இணைவைப்பை வேறருக்கு எரிஞ்சாங்களோ, இப்ராஹிம் நபியுடைய நற்குணங்கள் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஒரு பண்புள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மா உரை நிறைவு செய்கின்றேன். வாழ்வுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.